கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வழங்கிய வாக்குறுதி வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. பகுதி நேர ஆசிரியர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கிய வாக்குறுதியையும் அதன் தற்போதைய நிலையையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸ்டாலின் பேசுறவர் பேரு ஸ்டாலின், உங்க அப்பா பேரு பாஸ்கரன், மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பணி நிரந்தர மக்கள் தொடர்பான கோரிக்கையை இங்கே வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாலின் முதல்வரானதும் அந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும். வணக்கம், என்னோட பேர் ஸ்டாலின். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த நபர். நான் ஒரு பகுதி நேர ஓவிய ஆசிரியர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்துக்காக வரும்பொழுது திருக்கடையில் நடந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட மனுவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுமே அந்த ஸ்டாலினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை சொன்னார்கள். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? என்னுடைய பேர் ஸ்டாலின். நான் ஸ்பெஷல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2012 எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்களை எந்த விதமான பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. கிட்டத்தட்ட இதில் 14,459 பேர் போஸ்டிங்கில் வந்தாங்க. இப்போ 12,917 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் நிறைய பேர் கடன் தொகை தாங்க முடியாமல் இறந்து போயிருக்காங்க. இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இது மேலும் மேலும் இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வேலையானது எங்களுக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் இந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். நீங்கள் தான் உங்களுடைய விடியல் நோக்கிய பயணத்தில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையிலையும் திமுக ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக எங்களை பணி நிரந்தரம் பண்ணுமாறு உங்களுடைய பாதம் தொட்டு பணிவோடு நான் கேட்டுக்கிறேன். ஆசிரியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பணி நிரந்தர மக்கள் தொடர்பான கோரிக்கையை இங்கே வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாலின் முதல்வரானதும் அந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகுது. இது வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ முறை நாங்கள் அமைச்சரை சந்திச்சிருக்கோம், முதலமைச்சரையும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இதுக்கு இடையில எனக்கு சமீபத்தில் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நோய்வாய்ப்பட்டு சொல்ல முடியாத ஒரு துயரத்தை நான் அனுபவிச்சு வந்துட்டுருக்கேன். வெறும் குறைஞ்ச ஊதியத்தில் நான் இருக்கக்கூடிய என்னால் எதுவும் செய்ய முடியல. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான உதவியும் இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவும் இல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஏழை குடும்பம் தான் என்னோடய குடும்பம். ரொம்ப சிரமத்தில் தான் நான் இருந்துட்டுருக்கேன். மருத்துவ செலவுக்கும் மற்ற செலவு எல்லாத்துக்குமே நான் ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான் நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்துருக்கு. டிபிஐயில் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்னால் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நான் இருக்கேன். அவங்க எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான 181 கோரிக்கையை எங்களை பணி நிரந்தரம் பண்ணி காலமுறை ஊதியம் கட்டாயம் எங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களிடம் பணிவான வேண்டுகோளை நான் வைக்கிறேன்.